தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழக அரசு அறிவிப்பு. அரசு பொதுத்துறை பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் அறிவிப்பு. 2,60,439 பேருக்கு 376 கோடி ரூபாய் போனஸ் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்ட தேர்தல். நவம்பர் மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணிக்கை. தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்காவை சேர்ந்த மேரி பிரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டல் மற்றும் ஜப்பானை சேர்ந்த ஷிமோன் சகுகாஷி ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிப்பு. மனித உடலில் நோய் எதிர்ப்பு தாங்கும் திறன் தொடர்பான ஆய்விற்காக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கும் பகிர்ந்தளிப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது செருப்பை வீசி தாக்குதல் நடத்த முயற்சி. வழக்கறிஞரை பிடித்து போலீசார் விசாரணை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தாக்க முயன்ற சம்பவம் வெட்கக்கேடானது. முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம். சென்னை கோயம்பேடு தனியார் விடுதியில் 15 வயது சிறுமியை அடைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. தலைமறைவாக இருந்த உளுந்தை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணை நடிகர் கைது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வேலுச்சாமிபுரத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் எம்பி நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் சம்பவத்தில் விஜய் மீது போடப்படும் வழக்கு ஒருபோதும் நிற்காது என அண்ணாமலை பேட்டி. யாரையும் பாஜக காப்பாற்றவில்லை என்றும் அறிவிப்பு. நெல்லையில் அன்புமணி நாளை நிறைவு கூட்டம் நடத்த நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. ரோடு ஷோ நடத்தக்கூடாது, தனிநபர்களை விமர்சிக்கக்கூடாது என்பது உட்பட 10 நிபந்தனைகள் விதிப்பு. புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆசிரியர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என ஆளுநர் RN ரவி பேச்சு. செயற்கை நுண்ணறிவு பற்றி அறிந்து கொண்டால்தான் புதிய சிந்தனையும் அறிவும் கிடைக்கும் என வலியுறுத்தல். நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அதிமுக நிர்வாகி உட்பட 3 பேர் கைது. 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. பாமக நிறுவனர் ராமதாஸை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து நலம் விசாரித்தார். ஆஞ்சியோ செய்யப்பட்ட ராமதாஸின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஓரிரு நாட்களில் ராமதாஸ் வீடு திரும்புவார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 1400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 89,000ற்கு விற்பனை. தமிழகத்தை அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்குகளை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது? தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களில் புதிய திட்டப் பணிகளுக்கும் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். நாகை மீனவர்கள் 11 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் தாக்குதல். 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களையும் பறித்துச் சென்று அட்டூழியம். சென்னை தாம்பரம் அருகே ஓடும் காரில் திடீர் தீ. விபத்தில் கார் மலமளவென எரிந்து சேதம். உத்தரவு பிறப்பிக்கும் நீதிபதியை கூட சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்நாதன் அதிருப்தி. சமூக வலைதள விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என்றும் கருத்து. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவிற்கு தடையில்லை. மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கில் ஜாய் கிறிசல்டா 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் துயர் சம்பவம் தொடர்பாக நீதிபதிகளின் தீர்ப்பு குறித்து அவதூறு பரப்பியதாக 3 பேர் கைது. கைது செய்யப்பட்ட நபர்கள் மன்னிப்பு கோரும் வீடியோவை வெளியிட்டது காவல்துறை. சென்னையில் காரில் கஞ்சாவோடு பாஜக நிர்வாகியின் மகன் கைது. தப்பியோடிய இன்னொரு நபருக்கு போலீசார் வலைவீச்சு. மதுரை மேலூரில் பெட்ரோல் பங்கில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்தை திருடிச் சென்ற மர்ம நபர். திண்டுக்கல்லில் பேருந்து மீட்கப்பட்ட நிலையில் திருடிச் சென்றது யார் என்று போலீஸ் விசாரணை. ஹோசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் பாஜக எம்பியின் மீது கொடூர தாக்குதல். வெள்ளம் பாதித்த இடங்களில் நிவாரணம் வழங்கிய போது மண்டை உடைப்பு. ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் இடம்பெறாதது குறித்து முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கடும் விமர்சனம். பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு ஆமாம் சாமி போட்டால்தான் அணியில் இடம் கிடைக்கும் என்றும் காட்டம்.